முளைய மென்சவுகள் முளைய மென்சவு முளைய மென்சவுகளை பத்தி பார்க்க போறோம். சொல்லுங்க, 4 முளைய மென்சவுகள ஓர்டர் உருவாகிற ஒழுங்க சொல்லிடுமா? அமினியன், கோரியன், அலந்தோய், கருவுண்பை. ஃபர்ஸ்ட்டுக்கு கோரியோன் வரும், 2வது அமினியன், 3வது கருவுண்பை, 4வது அலந்தோயா. இது கருப்பை அகத்தோல் வச்சுக்கோங்கன்னா, இது கருப்பை அகத்தோல் வச்சுக்கோங்க. இது கருப்பை அகத்தோல். இதுல முளையம் பிரிக்க எடுத்துக்கொள்வோம். பாருங்களா, நான் காற்றேன். இது உட்பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எளிய டயக்ராம் கொண்டாலும் விளக்கப்படுத்துறேன்னா, எக்ஸாமுக்கு தேவைப்பட டயக்ராம் கீழே வார பொருள் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டித்தான் இந்த படத்தை திருந்தாங்க. சரியா? இந்த ஆக வெளிப்புறமாக இருக்கிற இந்த மென்சவு தான் முதலாவது தோன்றிய மென்சவு கோரியோன். சரிதானே? கோரியோன் முதலாவது முளையத்தை சூழ காணப்படுற முதலாவது மென்சவு 1 போட்டு. 2வதுதான் அமினியன் வார. இதுல உங்களுக்கு தெரியும், அகக்கல திணிவிலிருந்து முளையம் வந்திருக்கும் இல்லையா? இல்ல முளையம் வந்திருக்கு. இடத்துலதான் முளையம் முளையம், மனித முளையம். இதுதான் மனித முளையம். மனித முளையம் சூழ்ந்து, ரைட், மனித முளையத்தை சூழ்ந்துதான் வரப்போது எல்லா மென்சவுகளும். அதுல அகக்கல திணிவிலிருந்து வரக்கூடியதான் யார் என்று கேட்டால் அமினியன் மென்சவு. அப்ப கோரியன் எங்கிருந்து தோன்றும் சொல்லுங்க. கோரியன் எங்கிருந்து தோன்றும்? தோற்றம் எங்க? போசனை அரம்பர் இல்லையா? அரம்பர் சரி, போசனை அரம்பர்ல இருந்து வரும். போசனை அரம்பர் கலங்கள் இருந்து வரும். போசனை அரம்பர்ல இருந்து தோன்றது கோரியோன். 2வது பாருங்க, அமினியன் மென்சவு. இது அமினியன் பாருங்க, இது அமினியன். இரண்டாவது அமினியன். இது அமினியன். 2வது சிவப்பால இருக்கிறது அமினியன். இந்த அமினியன் மென்சவு 2வது தோன்ற மென்சவு எங்கிருந்து தோன்றும்? அமினியன் மென்சவு 2வது இது எங்கிருந்து தோன்றும்? அகக்கல திணிவு. உங்களுக்கு தெரியும், போசனை அரம்பர்ல தோன்றது கோரியோன். இது எங்க தோன்றால் அகக்கல திணிவுல தோன்றும். அரம்பர் சில பேர் படிச்சீங்களா இல்லையா? அரம்பர் சிறப்பையில 2 களங்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். போசனை அரம்பரும் அகக்கல திணிவு களங்களாகும். படிச்சீங்களா? விளங்குற புள்ள நான் சொல்றது. முசூரு படிச்சீங்களா? முசூருவானது அரம்பர் சிறப்பையாக மாறும் போது அங்குள்ள களங்கள் 2 களங்களாக மீள ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதுல ஒன்றுதான் போசனை அரம்பர். 2வது அகக்கல திணிவு. வேண்டாம், நான் நான் சொல்றது விளங்காட்டி ஞாபகம் ஒன்று சரி. இது ஒரு அரம்பர் சிறப்பை எடுத்தீங்கன்னா, இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற களங்கள் தான் போசனை அரம்பருக்குரிய களம். இதான் போசனை அரம்பர். இதான் போசனை அரம்பர். இதான் போசனை அரம்பர். அகக்கல திணிவுன்றது கருப்பை அகத்தோல் பக்கமா உட்பதிக்கிற பக்கமா காணப்படுற இந்த களங்கள் தான் அகக்கல திணிவு களம். பொதுவாக ஒரு அரம்பர் சிறப்பு இருக்குதானே? இதான் உட்பதிக்கப்படுற வடிவம். முளைவிருத்தின்ற உட்பதிக்கப்படுற வடிவம் இந்த அரம்பர் சிறப்பை தான். பொதுவா இதனுடைய இறுதி நிலையில எத்தனை களங்கள் இருக்கும்? உட்பதிக்கப்படுற நிலையில இதுல களங்கள் எத்தனை மொத்தமா எண்ணிக்கை சிலபஸ்ல இருக்கு எங்களுக்கு.
இது அன்பரிச்சிரட்டை. மொத்தமா நாம சொல்லிது அன்பரிச்சிரட்டை. இது ஒரு அன்பரிச்சிரட்டை. எத்தனை வளங்கள் இருக்கு மொத்தமா அன்பரிச்சிரட்டைல? அன்பரிச்சிரட்டை எத்தனை அப்ளை பயாலஜி படிச்சீங்களா? அப்ளை பயாலஜி படிச்சீங்களா பிள்ளைகளா? இல்ல சார். அப்ளை பயாலஜில மூலக்கலங்கள் அல்லது தண்டுக்கலங்கள் படிச்சீங்க. தண்டுக்கலங்கள் ரெண்டு வகையான தண்டுக்கலங்கள் இருக்குது. ஆமாம் சார். ஒன்று முளைய தண்டுக்கலங்கள், நிறையுடலி தண்டுக்கலங்கள். கழிப்பிடிக்கலாம். ஆமாம் சார். அதுல முளைய தண்டுக்கலங்களாக பயன்படுத்துறது இந்த அகக்கலத்திற்குரிய கலங்கள் தான். அது மொத்தமா எத்தனை இருக்குன்னா 70 30 கேட்டா 30. இது 70. அப்ப மொத்தம் அர்பன் சிறப்பை 100 கலங்கள். நான் அப்ளை பயாலஜியை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. இது ஓசையர் 70 கலங்களும் அகக்கலத்திரிவு 30 கலங்களும். இந்த அகக்கலத்திரிவுக்குரிய கலங்கள் தான் முளைய தண்டு கலங்களாக பயன்படுத்தப்படுது. இந்த கலங்களை பயன்படுத்தித்தான் 200க்கு மேற்பட்ட கலங்களாக என்ன செய்யறாங்க, உருவாக்குற, மாற்றி அமைக்கிறாங்க. அதனால பல்கிறனுடைய கலங்கள்னு சொல்றது. அகக்கலத்திரிவுக்குரிய கலங்களை யூஸ் பண்ணி 200க்கு மேற்பட்ட வகைகளாக வீட்டமடை செய்யலாம். அதனாலதான் அந்த அகக்கலத்திரிவுக்குரிய கலங்கள் முளைய தண்டு கலம் என்று சொல்றோம். அது பல்கிறனுடைய கலங்களாக சொல்றோம். அது காரணம் வித்தியாசமா உருவாக்கலாம். நரம்பு கலங்களாக மாற்றலாம், குடற்கலங்களாக மாற்றலாம், மேலிக்கலங்களாக மாற்றலாம். இப்படி மனித உடல்ல உள்ள ஏராளமான கலங்களை இதுல இருந்து உருவாக்கலாம். இது அப்ளைட் பயாலஜில உள்ள ஒரு தியரி ஒன்று நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தேடி பாருங்க. ரைட், சரி, நான் விஷயத்துக்கு வருவோம். நான் அப்ளைட் பயாலஜி பேசி வந்துட்டோம். இங்க நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், இரண்டாவது தோன்ற அமினியன் அகக்கலத்திரிவு அரம்பர் சிறப்பையின் அகக்கலத்திரிவிலிருந்து அரம்பர் சிறப்பின் கோசடமிலிருந்து 2 பென்சோ என்பதை சொல்றோம். முதலாவது ரெண்டாவது. அடுத்த சொல்லுங்க. அப்போ நடுக்குடல்ல இருந்து வாரது என்ன? நடுக்குடல் இருந்து வாரது என்ன? நடுக்குடல்ல இருந்து வரக்கூடியது என்னமா? என்ன இது? கருவன் பை. இது மூன்றாவது. அதுல வெளியீச்சு கருவன் பையில வெளியீச்சு அடிக்கிறதுன்னா கருவன் பையில வெளியீச்சியா காணப்படுற இதுல கட்டமைப்பு என்ன பேர்? அலந்தோய். அலந்தோய். சொல்லுங்க. ஒரு கேள்வியோடு செட் பண்ணலாம். மனித முளையத்தை சூழ்ந்துள்ள முளைய மென்சவுகளை அது உருவாகின்ற தொடர் ஒழுங்கில் குறிப்பிட்டு அது எங்கிருந்து தோன்றும் என்பதையும் குறிப்பிடுக இல்லையா? அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும், அதை தொடர் ஒழுங்குபடுத்துங்க என்றால் கோரியோன், அமினியன், கருவன்பை, அலந்தோய் என்று சொல்லி அந்த ஒழுங்குல சொல்லணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன சொல்ல வேண்டாம், அது எங்கிருந்து தோற்றம் பெறும் என்று சொன்னால் கோரியோன் கோசனை, அதாவது கோசனை அரம்பர்ல இருந்து உருவாகுது. அமினியன் அகக்கலத்திரிவிலிருந்து உருவாகுது. கருவன்பை நடுக்குடலிலிருந்து உருவாகுது. அலந்தோய் கருவன்பையினுடைய வெளியீச்சியாக உருவாகுது. இதன் பிள்ளைகளா 4 முளைய மென்சவுகளும் அது தோன்றுகின்ற இடமாக இருக்கு. கிளியரா? கிளியர் இல்லையா? சொல்லுங்க பிள்ளைகளா. அப்படி கேள்வியோட அழகா லேசா அப்படி எடுத்துக்கொண்டு அழகா படிக்கலாம். ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க. அப்போ கோரியோனுடைய தொழிற்பாடுகள் என்ன இருக்கும்? HCG உற்பத்தி. மிக முக்கியமான HCG ஒன்று வாரது ஆரம்பம். HCG சுரப்புற இன்னும் இருக்கு முக்கியமான ஒரு தொழில் சூழ்வித்தகத்தின் ஒரு பகுதியாக்குறது. தாயின் கருப்பயத்தோடும் முதிர்மூலவரினுடைய கோரியோன் 2 பேரும் சேர்ந்துதான் சூழ்வித்தகத்தை ஆக்குறது. அதாவது முதிர்மூலவருக்கும் தாய்க்குமான பதார்த்த பரிமாற்றத்துல உதவுற கட்டமைப்பான சூழ்வித்தகத்துல உருவாக்கத்துல இந்த கோரியோன் இந்த மென்சவும் சம்பந்தப்படுது இல்லையா? சோ சூழ்வித்தகத்தின் ஒரு பகுதி ஆக்குறது. சூழ்வித்தகத்தின் ஒரு பகுதி ஆக்குறது. வேற
தாயின் முளையத்தை தாயின் very good. தாயின் நிற்பிரண தூண்டற்பெயரிலிருந்து முளையத்தை பாதுகாக்கிறார். அப்ப தாயின் இம்யூனிட்டி நீர்ப்பிரண தூண்டற்பெயரிலிருந்து முளையத்தை பாதுகாக்க விளைநாட்டா தொழிற்பாடல் அமினி என்ற தொழிற்பாடு என்ன தெரியல. அமினி என்ற தொழிற்பாடு உலர்தல்ல இருந்து தடுக்கிறதுக்கு உதவப்போதும். அதிர்ச்சி உறிஞ்சு என்னன்னா ஒரு பாய் இதுக்குள்ள புளியோட்டுக்குள்ள அமினியன் பாய்பொருள் இருக்கும் இல்லையா, இதான் அமினியன் பாய்பொருள். அமினியன் பாய்பொருள் அப்ப இது அதிர்ச்சி உறிஞ்சியாக செயல்படும். ரெண்டாவது நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, என்ன உலர்தலில் இருந்து தடுத்த முளையத்தில் ஏற்படும் உலர்தலுக்கு தடுத்த. சரி, அதே மாதிரி சொல்லுங்க அப்போம் கருண் பயிர் தொழிற்படுங்க. குருதிக்குழிய உற்பத்தி குருதிக்குழி உற்பத்தி ஆரம்பத்தான். குருதிக்குழி உற்பத்தி ஆரம்பத்தானா குருதிக்குழிய உற்பத்தி. அடுத்த இன்னொரு முக்கியமான இருக்கு என்ன, சனனிகளாக வள. அதாவது விதை சூலகம் இருக்குதானே, அதுல மூளையில் கலங்கள் தானமா சேர்த்தாங்க. விதை சூலகத்தின் இல்ல தந்திருக்கிற எங்களுக்கு விதை சூலகத்துல முதலான மூளையில் கலங்களா செயற்படும். அடுத்த சொல்லுங்க அலந்தோய் என்ன, குருதி உருவாக்கம் சிறுநீர் பை விருத்தி. இன்னொன்னு என்ன, சிறுநீர்ப்பை விருத்தி. விருத்தியுடன் சம்பந்தம். பாருங்க ஃபுல்லாவே நான் இந்த படம் ஒன்றிலேயே ஃபுல்லா ஒரு முளைய மென்சவை பத்தியே ஃபுல்லா டீடைல்ஸா விளங்கப்படுத்திட்டேன். உங்களுக்கு கிளியரா பிள்ளைகளா இது? இப்ப ஞாபகம் இருக்க நல்ல ஞாபகமா? இப்ப இந்த படம் வந்து இருந்தா கொஞ்சம் நல்லா லேசான, நான் கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு விளக்க படமா தந்திருக்கேன் கொஞ்சம் லேசிக்கு. சரிதானே? சரி, மூணாவது சொல்லுங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும்? நாலாவது மூன்றாவது கேள்வியா? மூன்றாவது கேள்வி நான் வைங்கள போட்டுறேன். 1 2 3 4 5. முதலாவது கூற்று அமினியனுக்கு பொருந்துமா? யாருக்கு பொருத்தம்? கோரியோனோட கிடையாது. இரண்டாவது கோரியோன், அதுவும் கோரியோனுக்கு தான் பொருத்தம். கோரியோன். மூன்றாவது கோரியோன், மூன்றும் கோரியோனுக்கு தான் பொருத்தம். நாலாவது அமினியன். அஞ்சாவது கருவுன் பை. அப்ப நீங்க முறைய மென்சோ சம்பந்தம் வந்தீங்கன்னா லேசான முறையிலே செஞ்சு விடுங்க. இத கொஞ்சம் நீங்க இப்படித்தான் ஷோர்ட்டா படிங்க, இப்படி நோட்ஸ் மாதிரி பல்கா படியாம இப்படி படங்கள் மூலமாக பக்கத்துல குறிச்சி அந்த பகுதிக்கு பக்கத்துல அது தொழிற்பாட்டு எழுதி இப்படி எம்சிக்கு உண்டு. இப்ப நான் பாருங்க ஒரு எம்சிக்கு தேவையான விஷயத்த நான் இப்படி தாரேன் நானே. இதே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா லேசா உங்களுக்கு பதியும். இப்ப நான் இந்த முறையாலதான் நான் உங்களுக்கு தந்திருக்கிற லேசா பதியும். எனக்கும் லேசா பதியிருக்கிறேன். இப்படியான ஒரு படம் ஒன்று மூலமாக படிப்பிக்கிறார். இல்லாட்டி நோட்ஸா வச்சிருந்தோம்னா அது மறக்கும், அடிக்கடி மறந்து போகும். இது தெளிவுத்தன்மையாக இருக்கும். ரைட், இப்ப நாலாவது கேள்விக்கு போவோம். மனித கருத்தரித்தலை தவிர்க்கும் பிறப்பு கட்டுப்பாட்டு முறை நானே விளங்குதா? சோ இது எம்சிக்கு வர சான்ஸ் இருக்கு, இன்னும் வரல. கிட்டத்தட்ட 6 வருஷமா ட்ரை பண்றது, கேள்வி போட்டு தொடர்ந்து போட்டிருக்கிறேன், ஆனா வரல. விஷாலா இந்த மாதிரி வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கருத்தடை முறைகள் சம்பந்தம்
சரிதானே? படிக்கிற பிள்ளைகளாக சரிதானே?